Hi friends, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கிறதுக்கு உங்களுக்கும் டைம் இல்ல, எனக்கும் டைம் இல்ல. சோ கடகடகட நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா ஆடி மாசம் வந்துருச்சு, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக இந்த வீடியோ. ஸோ ஆடி மாதம் ஸ்பெஷல் வீடியோ. நான் அநேகமாக உங்களுக்கு ஒரு 10லேருந்து 11 சாரீ காட்ட போகிறேன். எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? ப்ளீஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் கொடுக்க போகிறோம். ரகத்துக்கு ஒன்று தாங்க இருக்குது. ஒரு பீஸ் தான் கொண்டு வந்திருக்கும். ஏன்னா அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் அப்படி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு கலர் ஒரு டிசைன் மட்டும்தான். ஸோ ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது. ஸோ 11 சாரீ 11 பேர் அப்படின்ற மாதிரி தான் அது கிடைக்க போகுது. டக்குன்னு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒன்று. ஏன்னா யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு அதை நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ரகத்துக்கு ஒன்று அப்படி தான் இருக்குது. அண்ட் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 599க்கு கொடுக்க போகிறோம். 599 ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால மஞ்சள்லேருந்து மங்களகரமாக ஆரம்பிக்கிட்டோமாடா? ஆரம்பிங்க. ஓகே, ரெடி. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சாரீ. நல்ல ஒரு மாம்பழ மஞ்சளோட பிங்க். ஓகேங்களா? எல்லா சாரியுமே வித் பிளவுஸுங்க. ஓகே, ஆனா நான் பிரிச்சுட்டேன்னா மடிப்பு போயிரும்டா. ஆனா உங்களுக்கு நான் எப்படி காட்டுறது? சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு வர சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிரிச்சு மடிச்ச மாதிரி தான் வரும். இந்த நாட்டெல்லாம் எடுத்துட்டா எப்படிரா? சாரி, கோச்சுக்காதீங்க. இந்த சாரி யாருக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐம் ஓப்பனிங் இட். ஓகே, அன்பாக்ஸ்டு பை ஸ்பெஷல் எடிஷன் போட்டுருவோம். வாவ், செம்ம ஷைனி சாரிங்க இது. இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஐ திங்க் இதுதான் வந்து பிளவுஸ். சின்னதா பூ போட்டிருக்குல்ல, இதுதான் பிளவுஸ்ன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், செக் பண்ணிடுறேன். இந்த பக்கமும் இருக்கு. அச்சு, எதிரா பிளவுஸ் ரெட்டா வச்சிருவோமா? பாத்துக்கோங்க. உங்களுக்கு இது பிளவுஸ் வந்துரும். சாரி இப்படி வந்துரும். ஓகேங்களா? ஃபுல்லா ஒரு டைமண்ட் டிசைன் வந்துரும். முந்தி வந்துரும். ஃபர்ஸ்ட் மஞ்சள் பார்த்தோம் இல்லைங்களா? ரெண்டாவது வந்து க்ரீன் பார்க்க போகிறோம். ஸோ க்ரீனு எல்லா சாரியுமே வந்து வித் ப்ளவுஸ் தாங்க கிடைக்க போகுது. வித் ப்ளவுஸ் இருக்குது, முந்தி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷைனி கிளிட்டரி க்ரீன் கலர். ஓகேங்களா? ஸோ நான் பிரிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மடிப்பு, இந்த நாட் எல்லாமே போயிடும். அதுக்கு தான் யோசிக்கிறேன். ஸோ ரெண்டாவது நம்ம க்ரீன் கலர் சாரி பார்த்திங்கன்னா பிளாக் கலர். பிளாக்ல நடுவில் வந்து பர்பிள் அண்ட் ஒயிட்டு ஒரு மாதிரி டைமண்ட் பிஸ்கெட் டிசைன் போட்ட மாதிரி வருது. ஸோ நெக்ஸ்ட் இதுதான். எல்லா சாரியுமே வித் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு. ஒரு அழகான பர்பிள் கலரில் ஆஷ் கலரில் பார்டர் வச்ச மாதிரி வருது. இதுவுமே வந்து வித் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் சாரீ. கீழே மட்டும் லைட்டாக பிங்கிஷ் ஷேட் வருது. இதுவுமே உங்களுக்கு வித் ப்ளவுஸ் தான். எவ்வளோ கிளிட்டரிங்காக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாரீ. நான் ஏன் பிரிக்கலை அப்படின்னா, பிரித்தாதான்க்கா டிசைன் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட்டு நாட்டெல்லாம் கட்டியிருக்காங்களா, இந்த மடிப்பெல்லாம் போயிடும். ஸோ ரகத்துக்கு நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. நான் பிரிச்சிட்டேன் அப்படின்னா அப்புறம் இது யூஸ்டு சாரீ மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ அதனால தான் நான் பிரிக்காமல் இருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். சாரீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்பி வாங்கலாம் அண்ட் நம்பி கட்டலாம். ஒரு செக்ஷன் காலி பண்ணிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி லெமன் எல்லோவை விட பயங்கர மைல்டு எல்லோவில் இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலரில் பூ போட்ட மாதிரி இருக்குது இந்த சாரீ. இதுவுமே சூப்பராக இருக்குது. இருங்க, நாட் இல்லைடா, பிரிச்சுடுறேன்டா இந்த சாரியை. பிரிங்க. ஓகே, திஸ் இஸ் வித்தவுட் நாட்டு. சூப்பருங்க. இங்கே பாருங்கள், பாடி ஃபுல்லாக. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடுது. முந்தி பார்த்திங்கன்னா பூ போட்ட மாதிரி வருது. இங்கே பாருங்கள். சாரி, இந்த சாரிக்கு சொந்தக்கார் யாருன்னு தெரியல. பட் நான் இதை வந்து வச்சு பார்த்துட்டேன். ஓகே, சூப்பராக இருக்குது. கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்கும் சாரி. நெக்ஸ்ட்டு பேபி பிங்க்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது பிரிக்க முடியாது ஏன்னா நாட்டோட இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு வித் ப்ளவுஸ் தான் வந்துடும். பேபி பிங்க்கு சூப்பராக இருக்குது. கீழே வந்து மைல்டாக நீட்டாக வந்து கோடு போட்டிருக்கு.
ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 599 ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்க போகுது. அழகு க்ரீனில் திருப்பி வந்து ஆஷ் கலரில் சேம் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரியில் இது கொஞ்சம் பூ டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வித் ப்ளவுஸு முந்தியோட கிடைக்க போகுது. 1 2 3 4 5 6 என் கையில் இப்போ 6 இருக்குது. இந்த 6 சாரியும் பார்த்துக்கோங்க. இதில் எது வேணும்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக மார்க் பண்ணி அனுப்புங்க. கீழே டிஸ்பிளேயில் மொபைல் நம்பர் வரும். உங்களுக்கு இந்த சாரீ எப்படி ஆர்டர் போடணும் அப்படின்னா பிளேஸ் தி ஆர்டர், கீழே டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பர் 6383973740 இந்த நம்பருக்கு பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அவங்க உங்களுக்கு இது இருக்குதா இல்லையான்னு சொல்லுவாங்க. ரகத்துக்கு 1 தான் இருக்குது. ஆமாம், அஸ்வின் சொன்ன மாதிரி தான். ஆல் ஆர் ஸ்பெஷல் எடிஷன் அன்பாக்ஸ்டு பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின். நானே இருங்க, அடுத்த செட்டும் போட்டு காமிச்சிடுறேன். என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு இப்படி பண்ண உடனே புறாலாம் வந்து உட்கார தெரியுமா? என்னடா சொல்லுவாங்க, என்ன புறா? வேண்டாம் பரவாயில்ல. ஓகேங்களா? அடுத்த செட்டு போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. போங்க சிவாஜி. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் நெக்ஸ்ட் செட். இல்லை நீ கர்த்தரேன்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? அப்படியே எனக்கு பயங்கரமா அப்படியே வேர்த்து கொட்டுதுடா. சரி ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பையன் அடிக்கடி கர்த்தரேன்னு சொல்றாரு, அவர் ஏதாவது கிறிஸ்டின் படம் லவ் பண்றாரோ அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு புரியல. இந்து படம் லவ் பண்ணா நாமம் போட்டுருவாங்க, கிறிஸ்டின் படம் லவ் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இல்ல அது நம்ம ஆளெல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல. நீங்க அவ்வளோலாம் இமேஜின் பண்ணாதீங்க. சரியா? ஓகே. ஸோ எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஓடி வந்துருங்க.